தக்காளியாகவே போடுவோம் நாங்கள் அதில். தக்காளி அவிஞ்சிட்டு நாங்கள் தக்காளி இறக்குவோம். இப்போ முட்டையை போடுவோம் அவிகிறதுக்கு. முட்டை நல்லா அவியட்டும். தக்காளி பழத்தை உரிச்சு எடுப்போம், தோலை உரிக்கணும். சுடுவோம். இப்போ நாங்கள் வந்து இதை அரைச்சி எடுப்போம். இது சின்ன தண்டபடியாக கணக்க போடலாம், கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைக்கணும். அதை அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்து கொண்டு வருவோம். முட்டை நல்லா அவிஞ்சிட்டு முட்டை எடுப்போம். இப்போ முட்டை இப்படி நாளாக மார்க் பண்ணி போட்டு அப்படியே போட்டுருவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் காணும். கடுகு, பெரிய சீரகம், கருவேப்பிலை, கம்பு. இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் போடுவோம். போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு வெங்காயம் வதங்கி வந்தால் பிறகு அரை வதக்கள் வதங்கி வந்தால் பிறகு நாங்கள் இந்த வரமிளகாயை போடுவோம். பச்சை மிளகா, பச்சை மிளகா தான் அப்படி கீறி வச்சுருக்கேன். தான் பாருங்கள், வடிச்சு இந்த வடிப்பு தெரியுதுந்தா இப்படி கீறி வச்சுருக்குறேன். அப்படி கீறி ஒரு 5 மிளகா போடுவோம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை இப்போ ஊற்றுவாங்க. தக்காளி மிச்சம் கிடக்கு, நாங்கள் அதுக்குள்ள கொஞ்சம் பாலை ஊற்றி ராகி ஊற்றி விட்டால் சரி. பாலை விடுவோம். மிளகாத்தூள் போடுவோம். போட்டு நல்லா கிளறி போட்டு கொதிக்க விடுவாங்க. இது சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்காங்க. நான் எவ்வளோ புளி எடுத்து இது 3வது பால், அந்த பால்லையே கரைச்சி நல்லா கொதிச்சிட்டு குழம்பு. நாங்கள் இப்போ இந்த முட்டையே போடுவோம். போட்டு வரையும் அப்படி கிடந்தா கொஞ்சம் ஊறட்டும். முட்டையில் அந்த உப்புச்சுவை புளிச்சுவை எல்லாம் முட்டையில் ஊறிடும். இப்போ சாப்பிட நல்லா இருக்கும். முட்டை குழம்பு சரி இந்த பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் சரி, இறக்க வேண்டியது. அது இந்த வீடியோ முடிஞ்சது. நாங்கள் இனி அடுத்த வீடியோ சந்திப்போம்.